காட். கழுகு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று அநேகர் அநேக காரியங்களுக்கு காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போகிறார்கள். அநேகர் இருக்கும் இடம் கூட தெரியாமல் போகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என வேதம் கூறுகிறது. கழுகு தான் வயது சென்று பலன் இல்லாமல் போனாலும் அது சோர்ந்து போகாது. அது தன் சிறகுகளை தானாகவே கொத்தி எறியும். தன் நகங்களை கொம்புகளை எல்லாம் தானாகவே பாறைகளில் தேய்த்து ஒடிக்கும். தன் முதிர் வயதில் கண்மலை வெடிப்புகளில் உச்சிகளில் போய் காத்திருக்கும். சில நாட்களில் தான் இழந்த சிறகுகள், நகங்கள், கொம்புகள் மீண்டும் முளைக்கும். தான் அதுவரை பறந்ததை விட வேகமாக மேலாக பறந்துயரும். எந்த சூறாவளியும் அதை தடுக்க முடியாது. அதுபோலதான் தேவ பிள்ளைகளும் தாங்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். கண்மலையாகிய கிறிஸ்துவின் உள்ளே அடைக்கலம் புகுந்து தன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கும் பழைய சுபாவங்களை எல்லாம் தன்னை விட்டு அகற்றினால் எந்த புயலும் அடுத்து அந்த தேவ பிள்ளைகளை தடுக்க முடியாது. முன்னிருந்ததை விட வேகமாக பலத்துடன் முன்னேறி செல்வார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். முன்னை விட வேகமாக உயரமாக பறப்பார்கள். தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பூமிக்குரிய வாழ்க்கையும் முன்னை விட உயரும். எந்த புயல் போன்ற சோதனையும் தடுக்க முடியாது. ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருந்து அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் தேவ பிள்ளைகள் சோர்ந்து போக மாட்டார்கள். கழுகை போல உயரத்தில் எழும்புவார்கள். அவர்கள் வாழ்க்கை உயரும். உலகத்தை விட உயர்வான கிறிஸ்துவிடம் அவர்கள் ஐக்கியம் இருக்கும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன்.